இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் சிம்பிள் பெனிஃபிட் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது லாங் டேர்மில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமாக தெரிஞ்சுப்போம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் லிங்க் பார்ட்டிசிபேட்டிங் என்டோமெண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெகுலர் ப்ரீமியம் கான்ட்ரிபியூஷன்ஸ் மூலியமாக நீங்கள் சேவிங்ஸை சிஸ்டமேட்டிக்லி க்ரோ பண்ணலாம். அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் அண்ட் கேரண்டீட் சேவிங்ஸ் ரெண்டுத்துலையுமே பெனிஃபிட் ஆகலாம் இந்த பிளான் கீழே. அண்ட் டிக்ளேர்ட் போனஸஸ் இன் கீ இவெண்ட்ஸில் மெச்சூரிட்டி இல்லை இன் கேஸ் ஆஃப் டெத்தில் அஷோர்ட் பே அவுட் கூட உங்களுக்கு அந்த போனஸும் கிடைக்கும். அண்ட் உங்கள் ஃபியூச்சரை நீங்கள் உங்கள் பாலிசி டேர்ம் பேஸ் பண்ணி லைக் 15 to 20 இயர்ஸ் வரைக்கும் அந்த அஷோர்ட் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபியூச்சரோட கோல்ஸை பிளான் பண்ணலாம். அண்ட் ஒரு ஹேசல் ஃப்ரீ இன்ஸ்டன்ட் பாலிசி இஷ்யூவன்ஸ் வித் சிம்பிளிஃபைட் அண்டர்ரைட்டிங் இங்கே கிடைக்குது ஃபார் அ சம் அஷூர்ட் ஆஃப் அப் டு 2 lakhs. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெத் பெனிஃபிட். அது பாலிசி ஹோல்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்கன்னா நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு கொடுக்கப்படும். இதில் டெத் பெனிஃபிட் வந்து எய்தர் கேரண்டீட் சம் அஷூர்ட் இல்லைனா 10 times your annualized premium. டேட் ஆஃப் டெத் அப்போ எது ஹையஸ்ட் இன் வேல்யூவில் இருக்கோ ப்ளஸ் ஏதாவது டெத் அப்போ அக்ரூட் போனஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாமே சேர்த்து டெத் பெனிஃபிட்டாக நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு கொடுப்பாங்க. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த டெத் பெனிஃபிட்ன்றது 105% ஆஃப் த டோட்டல் ப்ரீமியம்ஸோட கம்மியாக இருக்கக்கூடாது. இது பேசிக். மெச்சூரிட்டி பெனிஃபிட் பாலிசி டேர்ம் எண்ட் ஆகும்போது பாலிசி டேர்ம் ஹோல்டருக்கு கிடைக்கும். இதில் கேரண்டீட் சம் அஷூர்ட் ஆன் மெச்சூரிட்டியும் அலாங் வித் ஏதாவது சிம்பிள் ரெவஷனரி போனஸ் இல்லை டெர்மினல் போனஸ் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் கொடுப்பாங்க. அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவைலபிள் சரண்டர் வேல்யூட 90% வரைக்கும் நீங்கள் லோன் அவைல் பண்ணலாம். டிஸ்அட்வான்டேஜ் வந்து இந்த பிளான்ல போனஸ் இருந்தாலுமே பெனிஃபிட்ஸ் நான் கேரண்டீடு தான். ரிட்டர்ன்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. சம் அஷூர்ட் ஒரு ஃபேமிலியோட பேசிக் ஃபினான்ஷியல் நீட்ஸில் மீட் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை. இந்த பாலிசியை பற்றின நிறைய லைக் ட்ராபேக்ஸ் அட்வான்டேஜ் எல்லாமே இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பேசிக் ஐடியா இருக்குது. ஸோ இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் லாங் டேர்மில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்றதுக்காக இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டன்ஷியல் அசஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க ஃபிகர்ஸ் பேஸ் பண்ணி இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கேல்குலேஷன் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம், ஒரு 35-year-old இந்த பாலிசியை வாங்குறாங்க வித் சம் அஷூர்ட் ஆஃப் 2 lakhs. பாலிசி டேர்ம் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் ரெண்டுமே 20 years, ஆனுவல் ப்ரீமியம் 8,380. பாலிசி டேர்ம் எண்டில் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டும் ப்ளஸ் சிம்பிள் ரெவஷனரி போனஸ் டெர்மினல் போனஸ் ஏதாவது அக்ரூ ஆகியிருந்துச்சுன்னா இதுவும் கொடுப்பாங்க. இதில் இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் இப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்னா, வித் 2 assumed rate of return like 8% per annum 4% per annum rate of return ரெண்டு இதில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இது கேரண்டீடும் கிடையாது, இவ்வளோதான் மேக்ஸிமம் இல்லை மினிமம் பாசிபிள் ரிட்டர்ன்ஸ் வரும்னு கிடையாது. ஆக்சுவல் பாலிசி வேல்யூ டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூடிங் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ். இது ஜஸ்ட் ஒரு worst and best case scenario காட்டுறதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணி காட்டுறோம். 4% ரிட்டர்ன் சினாரியோவில் மெச்சூரிட்டி வேல்யூ 20 years கழிச்சு 2 lakhs வருது. IRR 1.65%. இது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட ரொம்ப கம்மி. 8% ரிட்டர்ன் சினாரியோ பெஸ்ட் கேஸில் மெச்சூரிட்டி வேல்யூ 20 years கழிச்சு 2.80 lakhs வருது. இதோட IRR 4.67%. அப்போது பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை விட கம்மியாக தான் இருக்குது. இந்த ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு வெல்த் கிரியேஷனுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இந்த பாலிசி இருக்குன்னு சொல்ல முடியாது. அடிஷ்னலி லைஃப் கவரேஜும் ஒரு ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் நீட்ஸ் சஃபிஷியண்ட்டாக இருக்கிற மாதிரி இல்லை. இந்த லிமிடேஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டு ஆஸ்பெக்ட்லையுமே இது ஃபேவரபிளான ஒரு ஆப்ஷனாக இல்லை. அண்ட் ப்ளஸ் நீங்கள் இப்போ மினிமம் சம் அஷூர்ட் இதில் 20,000லேருந்து மேக்ஸிமம் 5 lakhs கொடுத்தாலுமே IRDAI கைட்லைன்ஸ் படி ஒரு ஸ்டாண்டர்ட் பியூர் டேர்ம் பாலிசி லைக் சாரல் ஜீவன் பீமா பிளான்கே பார்த்தீங்கன்னா மினிமம் சம் அஷூர்ட் 5 lakhsன்னு கொடுத்துருக்காங்க மினிமம். ஸோ இந்த த்ரெஷ்ஹோல்ட் கீழே கவரேஜ் கீழே போச்சுன்னா ஒரு மீனிங்ஃபுல் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ஃபேமிலிக்கு இருக்காது, இன்அடிக்குவேட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பாலிசி நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நம்ம வேறொரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அதில் கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியில் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸை தனித்தனியாக பிரித்து பெட்டர் ஃபினான்ஷியல் அவுட்கம் வருதா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ லைஃப் கவர் பர்பஸ்க்கு நம்ம பியூர் டேர்ம் பாலிசி சூஸ் பண்ணியிருக்கோம் வித் 5 lakhs சம் அஷூர்ட். 20-year பாலிசி டேர்ம் 20-year ப்ரீமியம் பேமெண்ட் பீரியடுக்கு ப்ரீமியம் 2,800 தான் ஆனுவலி. அப்போது அந்த ப்ரீமியம் பட்ஜெட் இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசியோட நம்ம கம்பேர் பண்ணும்போது இங்கே 5,580 rupees நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இது ஒரு இண்டிவிஜுவல் ரிஸ்க் ப்ரெஃபரன்ஸ் பொறுத்து நம்ம அலோகேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் லோ ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் நீங்கள் PPF மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ்க்காக. இல்லை கொஞ்சம் ஹை க்ரோத் பொட்டன்ஷியலில் நான் கொஞ்சம் அதிக ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா ஹை க்ரோத் பொட்டன்ஷியலுக்காக நீங்கள் ELSS ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் நம்ம ELSS சூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு
இப்போ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரீ டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 4.50 lakhs வருது. கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் டிடக்ட் பண்ணக்கப்புறம் போஸ்ட் டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 4.23 lakhs வருது. IRR 8.19%. டீட்டெயில் டேக்ஸ் கால்குலேஷன் ஒரு டேப்லர் காலமாக நம்ம ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதையுமே பார்க்கலாம். இந்த கம்பேரிசன் மூலியமாகவே நம்மளுக்கு தெரியுது இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது பெட்டர் ஃபினான்ஷியல் அவுட்கம் பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸ் பாலிசி டிப்பிக்கலி லிமிடெட் கவரேஜும் மாடஸ்ட் ரிட்டர்ன் தான் கொடுக்க முடியும். பட் இதே ஒரு பியூர் டேர்ம் பாலிசியை வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் லைக் PPF இல்லை ELSSோட கம்பைன் பண்ணிங்கன்னா சுப்பீரியர் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அண்ட் வெல்த் கிரியேஷன் பொட்டன்ஷியலை பார்க்க முடியுது. ஸோ இந்த பாலிசியோட ஃபைனல் வேர்டிக்ட் அப்படி என்ன, லைக் ஃபைனல் டேக்அவே என்ன, இந்தியா ஃபர்ஸ்ட் சிம்பிள் பெனிஃபிட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசிக் என்டோமெண்ட் பிளான். நம்மளோட சேவிங்ஸை சேனல் பண்ணுறதுக்காகவே டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய பிளான். இதில் ப்ரீமியம் போத் லைஃப் கவரேஜ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அலோகேட் பண்ணுற மாதிரி இருச்சிருக்காங்க. ஆனால் சம் அஷூர்ட் ஒரு ஃபேமிலியோட எசென்ஷியல் ஃபினான்ஷியல் நீட்ஸை மீட் பண்ணுற அளவுக்கு இல்லை. சேவிங்ஸ் காம்பனண்ட்டுமே சப்பார் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்குது. அஸ் அ ரிசல்ட் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ரெண்டுத்துலையுமே இட் ஃபெயில்ஸ். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் பாலிசி உங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங்கை டிஸ்டர்ப் பண்ணவும் உங்கள் ஃபியூச்சர் அன்சர்டனிட்டியில் அன்ப்ரிப்பேர்டாக விடுறதுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இது வந்து ஒரு லாங் டேர்மில் ரிவார்ட்ஸ் கொடுக்குன்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இந்த பாலிசியை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு இன்சூரன்ஸாக இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே பெஸ்ட் சாய்ஸாக இல்லாததுனால இதை தவிர்க்கிறது பெஸ்ட். அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்குது. ஸோ அதனாலேயே தவிர்த்துடலாம். பெட்டர் அப்ரோச் ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி உங்கள் ஃபேமிலியை ஃபினான்ஷியலி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ப்ளஸ் ஒரு வெல்த் க்ரோ பண்ணுறது செப்பரேட்லி ஒரு டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோமே செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க உங்கள் கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸ் பொறுத்த மாதிரினா கண்டிப்பாக லாங் டேர்மில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் காட்டும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.